ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேர்ஸ்டே மார்னிங் சந்தக்களி தான் செஞ்சோம். இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஃபேவரட். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த கடலையை பொட்டெல்லாம் உதிர்த்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நொர நொரன்னு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ராகி நூடுல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த ராகி நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆயில் இல்லாமல் செய்கிற நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்க கறி சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நொர நொரன்னு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ராகி நூடுல்ஸில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராகி நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு செல்லடையில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிட்டு அது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுடு தண்ணி, இது 2ம் போட்டு நல்லா முறுக்கு பிழியறதுக்கு, முறுக்கு செய்ய ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா முறுக்கு பிழியிற அச்சு எடுத்து அதில் கொஞ்சம் அந்த மாவை போட்டு இந்த மாதிரி இட்லி துணி மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கிளாஸ் மாவுக்கு எங்களுக்கு 4 வந்துச்சு. இந்த மாதிரி இந்த 4 ராகி நூடுல்ஸையுமே நல்லா இந்த மாதிரி போட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். இது வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு அடுப்பில் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் தண்ணி, இது 2ம் சேர்த்து வெல்லம் பாகு தான் ரெடி பண்ணியிருந்தோம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டதுக்கப்புறமா வெல்லம் பாகு ரெடி ஆகிடும். இப்போ இதுவுமே வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் ராகி நூடுல்ஸ், கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அந்த கடலை தூள் அதையும் போட்டு கொஞ்சம் வெல்லம் பாக்கு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you all in next video. And then உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். And then please subscribe to my channel. Thank you all. Bye.